Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா IBPS RRB எக்ஸாம், அதாவது IBPS RRB 2020 எக்ஸாமுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் கட் ஆஃப் இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த செஷனில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு கிராம வங்கி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டோட ரீஜனல் ரூரல் பேங்க் எது அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி. சரியா, இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கான ஆர்ஆர்பி. ஓகேவா, ரீஜனல் ரூரல் பேங்க். இந்த எக்ஸாம் வந்து இந்த பேங்க்குக்கான எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்லேயே எழுதலாம். அதுதான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு டைட்டிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தமிழ் மீடியம் பீப்புளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வங்கி தேர்வை வந்து தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணலாம். கிளியரா? ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, IBPS RRB PO அதுக்கான ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸ் ரவுண்டு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து லைவ் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்கு. டீச் பண்ணது எல்லாமே தமிழில் தான் சொல்லித்தர போகிறாங்க. இதுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை 15th ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது 2 சப்ஜெக்ட் இருக்குது இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து மேக்ஸு, இன்னொன்று வந்து ரீசனிங். சரியா, மேக்ஸ் வந்து அரவிந்த் சார் எடுப்பார், ரீசனிங் வந்து அருண் சார் எடுப்பாங்க. சரியா, டோட்டலாக மேக்ஸ் வந்து 40 மார்க்ஸ், ரீசனிங் வந்து 40 மார்க்ஸ், 80 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் டோட்டலாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது ஷார்ட்கட்ஸ், கான்செப்ட், வேறு என்ன சொல்கிறது, இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இந்த பேச்சுலர் நீங்கள் ஜாயின் பண்ணது மூலமாக. இதை தாண்டி வேறு யாருக்காவது ஸ்பீட் டெஸ்ட் ஏதாவது வேணும் சார், நான் வந்து ஸ்பீட் என்கரேஜ் பண்ணணும் எக்ஸாமில் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீட் டெஸ்ட் IBPS RRB இது வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கான டெஸ்ட்டு. டோட்டலாக 35 மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான், போத் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ். அடுத்தது IBPS RRB 2020 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ இதுக்கும் 35 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே பை பண்ணுறது அப்படின்னா ada247.com போயிடுங்க. ஸோ இந்த ada247.com போயிட்டு உங்களுக்கு இதில் என்ன கோர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, Y207 கூப்பன் கோட் இருக்குது பாருங்கள், Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா you will get maximum 70 to 80% டிஸ்கவுண்ட். கிளியர்? இது வந்து யாருக்கு அப்படின்னா, இது வந்து பேங்கிங் பீப்புள். சரியா, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு IBPS RRB POக்கான பேட்ச் வந்து இருக்குது, டெஸ்ட் சீரிஸும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே இருக்கிறது யாருக்கு அப்படின்னா TNPC பீப்புளுக்கு. TNPC ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த TNPCக்கான பேட்ச் இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச், குரூப் 1, குரூப் 2, 2A. ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளியர்? ஒருவேளை உங்களுக்கு TNPCக்கான குரூப் 1, குரூப் 2க்கான டெஸ்ட் சீரிஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா ஓவராலாக 20 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பை பண்ணுறதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணணும்னா Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள், யூ வில் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். இந்த IBPS RRB எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, செப்டம்பர் மந்தில் ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் மந்தில் உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும். சரியா, அதே மாதிரி அக்டோபர் மந்தில் ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் மெயின்ஸ் இருக்கும். எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா போத் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டுத்துக்குமே தான். கிளியரா? என்ன அப்படின்னா 2 எக்ஸாமுக்கு 1 வீக் கேப் இருக்கிறத சொல்லியிருக்கேன். இங்கே 13 இங்கே 19 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு 1 வீக் கேப் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதே லாஜிக்கில் அதே லாஜிக்கில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸு மெயின்ஸு 2 ரவுண்ட் இருக்குது. எதை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ரவுண்டு தான், ரெண்டுமே ரிட்டன் டெஸ்ட் தான். அந்த ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணாலே டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங்கு ஆஸ் பர் ரேங்கிங் ஆர்டர். பட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேல் 1 ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எழுத போகிறீங்க. மெயின்ஸும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு ஒரு 50 மார்க் இருக்கும். மெயின்ஸில் என்ன ஸ்கோர் பண்ணீங்களோ அது ஒரு 80% அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய மார்க்கு 20% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓவராலாக 100க்கு எவ்வளோ அப்படிங்கிற பேஸில் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொசிஷனுக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக எத்தனை பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு.
ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் பேப்பர். ரீசனிங்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 2 சப்ஜெக்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 40 கொஷின் கொடுத்துட்டு 40 மார்க்ஸ், அதாவது ஒவ்வொரு கொஷனுக்கு 1 மார்க்கு. சரியா? ஓவராலாக 80 கொஷின்ஸ் 80 மார்க்ஸ். டைம் எவ்வளோ அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் 45 நிமிஷம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்கோ அதுக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் அப்படின்ற மாதிரியும், எந்த சப்ஜெக்ட் வீக்கோ அதில் 20 நிமிஷம் அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம். சரியா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 70+ அட்டெம்ப்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். கிளியர்? அடுத்தது ஸ்கேல் 1 ஆஃபீஸர் பாருங்கள். ஸ்கேல் 1 ஆஃபீஸர்லேயும் அதே 2 பேப்பர் தான். ஒன்று வந்து ரீசனிங்கு, இன்னொன்று வந்து ஆப்டிடியூட். சரியா? சேம் 40 கொஷின் 40 மார்க்ஸ், 40 கொஷின் 40 மார்க்ஸ், ஓவரால் 80 கொஷின்ஸ் 80 மார்க்ஸ். டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 45 நிமிஷம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா ஹிந்தியில் எழுதிக்கலாம், அதுவும் இல்லைனா தமிழ் பீப்புள் தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ லாங்குவேஜ் வந்து ஆரம்பத்திலே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ட்டு. அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கிளியர்? ஸோ இதில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சம் கட் ஆஃப் இருக்கும். ரீசனிங்க்கு மேக்ஸு சம் கட் ஆஃப் இருக்கும், செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் அதையும் எடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் ஓவரால் கட் ஆஃபும் எடுக்கணும். ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது பேப்பர் லெவல் ஈஸி டு மாட்ரேட் லெவல் தான் இருக்கும். அடுத்தது மெயின்ஸை பற்றி பார்க்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான மெயின்ஸ் பேப்பர் இது. மெயின்ஸ் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இந்த எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா, 1 ரீசனிங், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ், 3rd ஒன் ஜென்ரல் அவேர்னஸ், 4th ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், 5th ஒன் நியூமெரிக்கல் எபிலிட்டி. மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 4A 4Bன்னு இருக்கா, இது வந்து ஆப்ஷனல். இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒன்று இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அல்லது ஹிந்தி எடுத்துக்கலாம். 2ல் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து லாங்குவேஜ் பேப்பர். ஸோ அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், சேம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ், அவ்வளோதான். ஓவராலாக எவ்வளோ டைம் கொடுக்குறான் அப்படின்னா 2 hours கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் தான், ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 5 சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி மட்டும் வேரி ஆகும். இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி லெவலில் இருக்கும், இது வந்து ஈஸிக்கும் மாட்ரேட்டுக்கு இடையில் இருக்கும், ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்கும். கிளியராக? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், ஸோ இப்போ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த மெயின்ஸில் அந்த சம் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிப்பாங்க. சரியா? ஒன்லி ரிட்டன் எக்ஸாம் மாதிரி தான், ப்ரீ அண்ட் மெயின்ஸ் இந்த 2 ரவுண்ட் மாதிரி தான். சரியா? இன்டர்வியூ கிடையாது. எதுக்கு? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. பட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ப்ளஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணிப்பாங்க. மெயின்ஸு அதாவது 200 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெயின்ஸில் அந்த 200 மார்க் எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா 80% கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்வியூ வந்து 50 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 20% அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓவராலாக 100க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் இருக்கும். கிளியரா? அந்த வேகன்சியை பொறுத்து அலாட்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது தான் சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை இந்த ஏரியாவில். அடுத்தது பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் பேப்பர் 2019 பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை பேஸ் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த சாப்டரில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன எக்ஸாமுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸாமுக்கானது ப்ரிலிம்ஸு ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துருக்கு இல்லை. கரெக்டாக? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான பேப்பர் பார்த்துடலாம். என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்கான்ட்டு. டேட்டா இன்டர்பிரேஷன், இது மேக்ஸில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த டிஐயில் என்னென்ன டிஐ கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஒன்று வந்து பார் கிராஃப், இன்னொன்று வந்து டேபிள் டிஐ. இந்த 2 டிஐ கேட்டிருக்காங்க. ஓவரால் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12 கொஷின்ஸு. பேப்பர் லெவல் வந்து மாட்ரேட்டாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது நீங்கள் அடித்து தூள் கலப்புவீங்க இல்லையா, இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 6 கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. சரியா? அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு, ஈஸி டு மாட்ரேட் லெவல், சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, டஃப்பாகலாம் கிடையாது. அடுத்தது டேட்டா சஃபிஷியன்சி, இதில் வந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க, மாட்ரேட் லெவலில் இருந்திருக்கு. அடுத்தது வேர்ட் ப்ராப்ளம், எல்லாரும் தடுமாறுறது இந்த வேர்ட் ப்ராப்ளமில் மட்டும்தான் தடுமாறுவீங்க. கரெக்டாக? அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா
உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ரொம்ப ஃபெமிலியரோ அதில் ஒரு 5 சாப்டர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5 சாப்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 5 டாப்பிக்கில் வந்த கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 10 ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணால் போதுமானது. சரியா? அப்போ 40க்கு ஒரு 35 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். கிளியர்? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ ரீசனிங்கான அனாலிசிஸ் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட மேக்ஸ்க்கான அனாலிசிஸ் ப்ரிலிம்ஸ்க்கான பேப்பர். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கான பேப்பரில் ரீசனிங்கான அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். என்னென்ன பசில் கேட்டிருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க, கோத்ரோ பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏஜ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசில், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்ட் வந்து அதாவது 2 டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் கேட்டிருக்காங்க. 23 கொஷின்ஸ், அதாவது 60% கிட்டத்தட்ட 40க்கு 60% ஆஃப் கொஷின், 60% ஆஃப் கொஷின் வந்து இந்த 2 சாப்டரில் இந்த மாதிரி தான் வருது. ஒன்று வந்து பசில், இன்னொன்று வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த 2 சாப்டர்லேருந்து தான் அதிகப்படியான கொஷின் கேட்டிருக்காங்க. பேப்பர் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து எந்த லெவலில் இருந்திருக்குன்னா ஈஸி டு மாடரேட் லெவல் தான் இருந்திருக்கு. இன்இக்வாலிட்டி, டைரக்ட் இன்இக்வாலிட்டி தான், ரொம்ப என்ன சொல்கிறது கோடட் ஃபார்ம் கூட கிடையாது. டைரக்ட் இன்இக்வாலிட்டி, சிம்பிள் இன்இக்வாலிட்டி தான். அதில் வந்து ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அடித்து தூள் கலப்பலாம். ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. அடுத்தது கோடிங் டீகோடிங், இதுவும் பயங்கர ஈஸி. கோடிங் டீகோடிங்னா சென்டென்ஸ் கோடிங் இருக்கும் இல்லையா, ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் கம்பேர் பண்ணி காமனாக இருக்கிறத பிக் பண்ணி எடுப்பீங்க பாருங்கள். அதில் ஒரு 5 கொஷின் கேட்டிருக்கான், அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து பிளட் ரிலேஷனில் வந்து பசில் டைப் இருக்கு இல்லையா, இந்த பசில் டைப்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 5 கொஷின் வந்திருக்கு, ஈஸியாக தான் இருந்திருக்கு பேப்பரு. அடுத்தது ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ், இது வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் கொடுத்தது அடுத்தது என்ன லெட்டர் வரும், இல்லை அடுத்தது என்ன டேர்ம் வரும், ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பேர் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தாலும் வரும். பேர் டெஸ்ட்டு, மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஏரியாவில் இருந்தாலும் கேட்பாங்க. ஓவரால் எத்தனை கொஷின் அப்படின்னா 2 கொஷின்ஸ், ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. கிளியரா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஆப்டிடியூட், இது வந்து மெயின்ஸ்க்கான அனாலிசிஸ். சரியா? இதுக்கு முன்னே பார்த்தது ப்ரிலிம்ஸுக்கான ரீசனிங், ப்ரிலிம்ஸுக்கான மேத்தமெட்டிக்ஸ். ஓகே. ஸோ இப்போ மெயின்ஸில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் மேக்ஸில் வந்து என்னென்ன டாபிக் இருந்து என்னென்ன ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே பார்க்கலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் கேஸ்லெட் டிஐ கேட்டிருக்காங்க. அதுவும் எதை பேஸ் பண்ணி, ட்ரெயின் கான்செப்டை பேஸ் பண்ணி கேஸ்லெட் டிஐ கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பை சார்ட் வந்து பர்சன்டேஜ் கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது டேபிள் டிஐ ப்ளஸ் மிஸ்ஸிங், அதாவது டேபிளில் வந்து சம் டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கும், ரேஷியோ பேஸ் பண்ணி வந்திருக்கு கான்செப்ட். சரியா? ஸோ டேபிள் டிஐ, டேபிள் அந்த டிஐயில் சம் டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கும், மிஸ்ஸிங் டிஐ. ஸோ அதுலேருந்து ஒரு டிஐ வந்திருக்கு. அடுத்தது பார் கிராஃப் அண்டு டேபிளர் கிராஃப், இது வந்து டபுள் சார்ட்டு. சரியா? 2 சார்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எத்தனை டிஐ வந்திருக்குன்னா 4 டிஐ வந்திருக்கு. ஓவராலாக 4 டிஐஸ். இந்த 4 டிஐலேருந்து எவ்வளோ கொஷின் அப்படின்னா 22 கொஷின்ஸ். பேப்பர் லெவல் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு. அடுத்தது இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம். என்னென்ன டாப்பிக்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டாப்பிக்கில் தான் கொஷின் வந்துட்டுருக்கு. வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டைம், அதாவது ட்ரெயின்ஸு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ் அண்டு மென்சுரேஷன். இந்த சாப்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதை மட்டும் நீங்கள் கோத்ரோ பண்ணாலே நியர்லி 10+ நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அவுட் ஆஃப் 14க்கு ஒரு 10 கொஷினுக்கு மேலே வந்து உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். சரியா? ஸோ ஓவராலாக 40க்கு 22 கொஷின் வந்து டிஐயில், 4 கொஷின் வந்து குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கான்செப்ட், ரிமைனிங் 14 வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷில் எந்தெந்த ஏரியாவில் வந்து கொஷின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட் இயர் மெயின்ஸில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 12 கொஷின் கேட்டிருக்கானுங்க. எரர் டிடெக்ஷன்லேருந்து 5 கொஷின்ஸு, கிளாஸ் டெஸ்ட்லேருந்து 8 கொஷின்ஸ், வேர்ட் யூசேஜிலேருந்து 5 கொஷின்ஸ், மேட்ச் த காலம் அதுலேருந்து ஒரு 5 கொஷின், அடுத்தது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இதில் ஒரு 5 கொஷின். ஸோ இங்கிலீஷ் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. பேப்பர் லெவல் வந்து ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மேக்ஸ் வந்து மாடரேட் லெவலில் இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரீசனிங் பார்க்கலாம். ரீசனிங் வந்து ஸோ இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. ஓவரால் எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா வேர்ட் யூசேஜும் மேட்ச் த காலம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ பட் ஈஸி டு மாடரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது சினானிம் ஆண்டானிம் வந்து ஒரு 2 to 3 கொஷின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் சினானிம் ஆண்டானிம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 2 to 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது ரீசனிங் பாருங்கள். ரீசனிங்கில் பேப்பர் லெவல் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. மேக்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட் லெவலில் கொடுத்துட்டு ரீசனிங் வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில் 2019 மெயின்ஸ் பேப்பரில். சரியா? ஸோ என்னென்ன பசில் கேட்டிருக்கான்னு பாருங்கள். டோட்டலாக
ஒன்று வந்து அன்னோன் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த பசல் கொடுத்துட்டு அதில் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு 7 கொஷின் அந்த கான்செப்ட்லேருந்து 7 பீப்புள் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாக்ஸ் பேஸ்டு பசல் அதில் வந்து 7 பாக்ஸ் 7 பீப்புள் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏஜ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசல். ஓகேவா, ஓவரால் எத்தனை பசல் அப்படின்னா 4 பசல்ஸ். ஓவரால் எத்தனை பசல்ஸ் 4 பசல்ஸ். இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசல்ஸ் இந்த கான்செப்ட்லேருந்து ஓவரால் எத்தனை கொஷின் அப்படின்னா 16 கொஷின்ஸ். அடுத்தது இன்இக்வாலிட்டி எத்தனை கொஷின் 5 கொஷின்ஸ். அடுத்தது சிலாயிசம் அதுலேருந்து ஒரு 5 கொஷின். அடுத்தது இன்புட் அண்ட் அவுட்புட் 5 கொஷின்ஸ். லாஜிக்கல் ரீசனிங் அதில் ஒரு 3 கொஷின்ஸ். அடுத்தது டைரக்ஷன் சென்ஸ் அதில் ஒரு 5 கொஷின். இந்த டாபிக்ஸ் இருந்தாலும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் இன்புட் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக 5 கொஷின் வந்துடும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சிலாயிசம் ஒன்லி ஃபியூ கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷின் வந்திருக்கு. இன்இக்வாலிட்டி இது வந்து டைரக்ட் இன்இக்வாலிட்டி ஸோ கோடர் எதுவும் கேட்கல. அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசல் இதில் 16 கொஷின் வந்திருக்கு. லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர்கியூமெண்ட்டு அண்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ் இந்த டாபிக் இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த கான்செப்ட்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ். ஓவராலாக பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ரொம்ப டஃப்பாகலாம் கிடையவே கிடையாது. அடுத்தது கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான். என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அதை தாண்டி பார்த்தா இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அண்டு கீபோர்டுடைய ஷார்ட்கட் கீஸ். வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம் சாஃப்ட்வேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்ளிகேஷன் சம்மந்தமாக கொஞ்சம் எவ்வளோ தான் இருக்கும் ஃபயர் வால் இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாலும் கொஷின்ஸ் வரும். சரியா, ஸோ பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி தான் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா 40 கொஷின்ஸ் கொடுத்துட்டு 20 மார்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு கொஷினுக்கு வந்து அரை மார்க் தான். சரியா, பட் அதுக்காக நீங்கள் படிக்காமலாம் இருக்கக்கூடாது மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து தீர்மானம் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் படிக்க தவறிடாதீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 4 to 5 மந்த்ஸ்க்கான அதாவது பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு. 4 to 5 கொஷின்ஸ் வந்து பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. சரியா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து லாஸ்ட் 4 மந்த்ஸ் அந்தளவுக்கு படித்தா போதுமானது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாட்டிக் அவேர்னஸ்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல, அதே மாதிரி யூனியன் பட்ஜெட்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல, எக்கனாமிக் சர்வேலேருந்து எந்த கொஷினுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கட்டாயம் 4 மந்த்ஸ் படிச்சிருக்கணும். டைம் இருந்தால் லாஸ்ட் 6 மந்த்ஸ் படிங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ் படிங்க டைம் இருந்தால். பட் 4 மந்த்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகே, லாஸ்ட் 4 மந்த்ஸ். ஸோ இவ்வளோ தான். இப்போ பார்த்தது எல்லாமே ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கான அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா கிளரிக்கல் போஸ்ட் அதுக்கான மெயின்ஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த பேப்பர் அனாலிசிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து கோத்ரோ பண்ண மாதிரி இருக்கும். என்னென்ன ஏரியா எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன கிராஃப் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார் கிராஃபு டேபிள் கிராஃப் அண்டு கேஸ்ல டிஐ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பேப்பர் லெவல் வந்து ஈஸி டு மாட்ரேட் லெவல் இருந்திருக்கு. அதே ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் மாட்ரேட் லெவல். ஆனால் அசிஸ்டன்ட்னு வரும்போது ஈஸி டு மாட்ரேட் ஈஸிக்கும் மாட்ரேட் கிடையாது. ஓரளவுக்கு ஈஸியாகவும் கிடையாது கஷ்டமாகவும் மீடியமாகவும் கிடையாது அதை விட கொஞ்சம் மிடில் அந்த ரேஞ்சில் இருக்கும். சரியா, ஸோ அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன் அதில் ஒரு 13 கொஷின் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் ஒரு 5 கொஷின்ஸ். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 5 கொஷின்ஸ். சிம்பிளிஃபிகேஷன் வந்து 10 கொஷின்ஸ். வேர்ட் ப்ராப்ளம்லேருந்து 7 கொஷின்ஸ். ஸோ பேப்பர் எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது ஈஸி டு மாட்ரேட் லெவல் தான் இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது ரீசனிங் பார்க்கலாம். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸிங்கிறாங்க. எப்படி வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் வந்து மேக்ஸ் மாட்ரேட் லெவலில் கொடுத்துட்டு ரீசனிங் ஈஸியாக கேட்டாங்களோ அதே லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. சேம் லாஜிக் ஃபாலோ பண்ணுறாங்க. மேக்ஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் கொடுத்துட்டு ரீசனிங்கை ஈஸியாக்கி விட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்கில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து ரீசனிங்கில் எடுத்துருங்க. மேக்ஸ் வந்து மாட்ரேட் லெவல் இருக்கனால ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் வந்து எடுக்கிற மாதிரி பார்க்கணும் நீங்கள் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸ்கொயர் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசல் அது ஒன்று கேட்டிருக்காங்க. என்னென்ன பசல் கேட்டிருக்கான்னு பார்த்துருவோம். ஃப்ளோர் பசல் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேரலல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 பேரலல் ரோ இருக்கு இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு பசல் வந்திருக்கு. அடுத்தது அன்னோன் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு பசல் வந்திருக்கு. ஓவராலாக 4 பசல்ஸ் வந்திருக்கு. இந்த 4 பசல்ஸ்க்கு வந்து 20 கொஷின்ஸ் பசல்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுக்கு வந்து 20 கொஷின்ஸு. அப்போ 50% வெயிட்டேஜ் வந்து இந்த ஒரு சாப்டருக்கே போயிடுது. பசல்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த கான்செப்ட்டுக்கே 50% வெயிட்டேஜ் போயிடுது. ரிமைனிங் 50% வந்து ரிமைனிங் டாபிக்ஸுக்கு. சரியா, இன்இக்வாலிட்டியில் ஒரு 5 கொஷின் வந்திருக்கு. ஆல்ஃபபெட் சீரீஸில் ஒரு 5 கொஷின். ஆல்ஃபா நியூமரிக் பசல் இருக்கு இல்லையா அந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 கொஷின்.
பிளட் ரிலேஷன் கான்செப்டில் ஒரு 3 கொஷின், ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணி இந்த பேர் டெஸ்ட் கண்டுபிடிக்குது, அடுத்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்குது லெட்டர்ஸை பேஸ் பண்ணி, அண்ட் தென் மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் இந்த இடத்துல வரும். அதில் ஒரு 2 கொஷின் வந்திருக்கு. சிலாசம் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 கொஷின். சரியா, பேப்பர் லெவல் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸி. அடுத்தது ஆப்டிடியூட்னு பார்க்கும்போது மாட்ரேட் டு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. கேஸில் டிஐ 1, அடுத்தது டேபிளில் டிஐ 1, அடுத்தது டபுள் பை சார்ட் டிஐ, டபுள் சார்ட் கொடுத்துருப்பாங்க, டபுள் பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இன்னொரு கேஸ்லெட், 2 கேஸ்லெட் வந்திருக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது டேபிளில் டிஐ 1, டபுள் பை சார்ட் 1. ஓகேவா, ஓவராலாக டிஐக்கு மட்டும் 20 மார்க்ஸ். பேப்பர் வந்து மாட்ரேட்டாக இருந்திருக்கு டிஐ. அடுத்தது குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 கான்செப்ட். இது வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1லேயும் இதே தான் வந்திருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயும் இதே தான் வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 5 கொஷின்ஸ். அடுத்தது இந்த அப்ளிகேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு 15 கொஷின்ஸ், ஓவராலாக 40 கொஷின்ஸ். கிளியரா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இங்கிலீஷ்னு பார்க்கும்போது மெயின்ஸில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ், வேர்ட்ஸ் வாப்பிங்கில் 5 கொஷின்ஸ், கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 10 கொஷின், சென்டென்ஸ் கரெக்ஷனில் ஒரு 5 கொஷின், வேர்ட் பில்லரில் வந்து 5 கொஷின், அண்ட் தென் சென்டென்ஸ் ரீஅலைன்மெண்ட்டில் 5 கொஷின்ஸ். ஓவராலாக 40 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பேப்பர் லெவல் வந்து ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. அடுத்தது பார்க்கலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. மெயின்ஸில் என்னென்ன பசல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்று சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது வந்து ஃப்ளோர், அடுத்தது பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது பேரல் ரோ, அடுத்தது மந்த் பேஸ் பண்ணி வரக்கூடிய பசல். ஸோ இந்த ஏரியா வந்து ஓவராலாக எத்தனை பசல்னா 5 பசல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 5 பசல்ஸ் அப்படின்னா 60%. 60% ஆஃப் கொஷின் வந்து இந்த ஒரு சாப்டர்லேயே கேட்டாங்க. சீட்டிங் அண்ட் பசல் இதுலேயே 100க்கு 60% கொஷின் வந்துச்சு, 24 கொஷின் அவுட் ஆஃப் 40. ஓகேவா, ஸோ ஓவராலாக ஈஸி டு மாடரேட் லெவல். ரிமைனிங் டாபிக்ஸ்லேருந்து ஒரு 40% ஆஃப் கொஷின் வந்திருக்கு. டைரக்ஷன்லேருந்து ஒரு 3 கொஷின், ஆல்ஃபபெட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின், நம்பரை பேஸ் பண்ணி ஒரு கொஷின், கோடிங் டிகோடிங்கில் ஒரு 5, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் ஒரு 3 கொஷின்ஸ், பிளட் ரிலேஷனில் ஒரு 3 கொஷின்ஸ். ஓவராலாக 40 கொஷின்ஸ். கிளியர்? ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசல், இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அந்த ஏரியாவில் தான் வருது. அதை தாண்டி வந்து கோடிங் டிகோடிங், சிலாசம் வரும், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், இந்த டாப்பிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எம்எஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சிருக்கணும், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் அட்ரஸ், காமன் பாயிண்டிங் டிவைஸ், இந்த ஏரியாவில் இருந்தாலும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்தெந்த மந்த் கேட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட், மே, ஜூன், ஜூலை. ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் 4 மந்த்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கொஷினுமே ஸ்டாட்டிக் அவேர்னஸ்லையோ, யூனியன் பட்ஜெட்லையோ, எக்கனாமிக் சர்வேலையோ கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த 2 எக்ஸாமுக்கான அனாலிசிஸும் பார்க்கும்போது இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டாண்டர்ட் தான். அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். லாஸ்ட் 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் அதே மாதிரி ஸ்கேல் 1 ஆஃபீஸர்லேயோ லாஸ்ட் 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் அவேர்னஸ்லையோ இல்லை யூனியன் பட்ஜெட்லையோ எக்கனாமிக் சர்வேலையோ எந்த கொஷினும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸும் சேம் தான். மேக்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். டிஏயில் 20 கொஷின் வந்திருக்கு, குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 அதில் ஒரு 5 கொஷின். இதே லாஜிக் தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 மெயின்ஸ்லேயும் வந்திருக்கு. சரியா? ஸோ ஓவராலாக டிக்டோவாக அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கு என்ன பேட்டர்ன் வந்திருக்கோ சேம் பேட்டர்ன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே கைஸ், இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தோம், ஆரம்பத்தில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம், அடுத்தது அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தமிழ்நாடு கட் ஆஃப் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்கு இல்லையா, பிஓன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 55.25 லாஸ்ட் இயர் அவுட் ஆஃப் 100க்கு. அதே மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 68 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் 80. இது என்னென்னா அவுட் ஆஃப் 80, சாரி 100ன்னு சொல்லிட்டேன். அவுட் ஆஃப் 80க்கு வந்து 55.25, அவுட் ஆஃப் 80க்கு வந்து 68, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஸோ இவ்வளோ கட் ஆஃப் வந்து நீங்கள் எடுக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் 2 சப்ஜெக்ட் தானே, ஒன்று வந்து மேக்ஸு, அதுக்கு ஒரு 40 கொஷின், ரீசனிங் அதுக்கு ஒரு 40 கொஷின். மேக்ஸு ரீசனிங் 40 கொஷின், ஓவராலாக 80 கொஷின். 80க்கு 68 கொஷின் கரெக்டாக இருக்கணும். அதாவது ஏதாவது கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 0.25 நெகட்டிவ் மார்க் போயிடும், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராங் கொஷின், ஏதாவது ஒரு கொஷின் ராங் ஆகிடுச்சு அப்படின்னா 0.25 கட் ஆகிடும். ரைட்டாக இருந்தால் 1 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? 1 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒரு கொஷின் கரெக்ட்னா 1 மார்க், அவ்வளோதான். ஏதாவது தப்பு பண்ணிட்டா 0.25 கட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.